ஹாய் ஹலோ மக்களே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருவிடைக்கழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெம்பிளோட வரலாறை பற்றி பார்ப்போம். இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, முருகப்பெருமான் வந்து 6 படை வீடுக்கு சொந்தக்காரர். அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 கோயிலில் வந்து அவர் கால் பதிச்சதா அப்படின்னு சொல்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஒன்று வந்து வள்ளிமலை வந்து பார்த்திங்கன்னா வள்ளி மணந்தனால, அதுவும் இது வந்து பாவ விமோசனத்துக்காக உள்ள ஒரு கோயில் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. இந்த கோயிலில் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு வேண்டிகிட்டு இருக்கிறவங்களும் இருக்கட்டும், குழந்தை பிறக்கணும்னு வேண்டிகிட்டு இருக்கிறவங்களும் இருக்கட்டும், இங்கே வந்து வேலை கிடைக்கும் எல்லாத்துக்கும் இங்கே வந்து ஒரு பரிகாரம் பண்ணால் வந்து அவங்களுக்கு உடனே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி வந்து ஒரு டெம்பிள் தான் இது. இதோட வரலாறு பார்த்தீங்க அப்படின்னா, திருச்செந்தூர் முருகன் வந்து சூரனை வதம் செய்வதற்காக அந்த பணியில் இருக்கும்போது அவர் 2வது மகனான இரண்யாசுரன் வந்து தரங்கம்பாடியில் வந்து அந்த அது நடக்கும்போது ஒளிஞ்சிருவாங்க. தரங்கம்பாடி கடலில் வந்து மீன் மாதிரி ஒரு வேடத்தில் ஒளிஞ்சிருக்கும்போது அவர் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக இங்கே வந்து வதம் பண்ணுறாரு. இப்படி வதம் பண்ணும்போது என்ன தெரியுதுன்னா, இரண்யாசுரன்றது வந்து ஒரு சிவனோட தீவிர பக்தராம். ஸோ அதனால் அவருக்கு வந்து அது ஒரு பாவம் சேர்ந்துறனால இங்கே வந்து குறாமரம்னு சொல்லிட்டு ஒரு மரம் ஒன்று இருக்கும், அது வந்து காமிப்பேன். அந்த குறாமரத்துக்கு அடியில் தான் உட்காந்து தியானம் பண்ணாராம். ஸோ அதனால் இது வந்து ஒரு பாவம் கழியறதுக்காக சிவன் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா முருகருக்கு பின்னாடி சிவனும் உட்காந்துருப்பார். நானும் இருந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லுவாங்க. ஸோ அதனால் இங்கே ராகு தோஷம் எல்லாமே வந்து கழியறதுக்கான ஒரு சிறப்பான டெம்பிள் இது.